எரித்தாலும் என்கின்ற நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாய். வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தமிழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாம வீற்றிருக்க நமக்குள் முத்தாக விழுந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கின் கரம் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்கள் மனதா. தமிழுக்கு வாழ்த்து சொல்ல கை தட்ட 41 பேருக்கு நன்றி. கையை தட்டாம உட்கார்ந்தவங்களுக்கு நன்றி. நல்ல ஜோர விட்டு கை தட்டி வைங்க, ஒண்ணு வஞ்சனையை வைக்காதீங்க. ரொம்ப அற்புதமான மேடை, நல்ல ஒரு தலைப்பை கொடுத்துருக்கீங்க, அருமையான நடுவர். தமிழகத்துடைய தலை சிறந்த பேச்சாளர்லாம் நீங்க இன்னைக்கு கூட்டு வந்திருக்கீங்க. அது தமிழ்நாட்டில இருந்து கூட்டு வந்தா பார்த்தாலும் பக்கத்துல இருக்க பாண்டிச்சேரி மாநிலத்துல இருந்து வர பேச்சாளர்களை இறக்கி இருக்கீங்க. எல்லா ஊருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஊர்ல தான் நடுவர்ல இருக்கு. என்ன தெரியுமா? தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர் எங்கெல்லாம் சொன்னீங்க, நாங்கெல்லாம் சைடுல பிளாஸ்டிக் சேர்ல உட்கார்ந்து இருக்கோம். உங்களுக்காகவே இந்த ரசிக பெருமக்கள் இந்த விழாக்குழு ஒரு ஸ்பெஷல் சேர் கொண்டாந்து போட்டுருக்காங்க. நீங்க இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கிற இந்த போக்கஸ் லைட்டுக்கும் டெக்கரேஷனுக்கும் இந்த தாய் குழம்பா சுத்தி இருக்கிறதுக்கும் உங்களை பார்க்க எப்படிமா இருக்கு? எப்படி இருக்கு? 2 மாச கர்ப்பிணிக்கு வளகாப்பு பண்ற விழா மாதிரியே இருக்கு சார். அவ்வளவு ஆனந்தமா. ஒருவேளை அந்த சேர் தானோ? அதேதான் உட்கார்ந்த கை நம்ம நரிக்குது. ஏன் உண்மையில இந்த வளகாப்பு பண்றாங்கல்ல, அதுதான்டா ஆண்களுக்கு துரோகம் செய்யற. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? அந்த வளகாப்பு பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு பட்டு சேலை கட்டி இது மாதிரி ஒரு சேர்ல உட்கார வச்சு தயிர் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம் 10 வகையில சாதம் படைச்சு அந்த பொண்ணு கை நிறைய வளையெல்லாம் போட்டு விட்டு கன்னத்துல சந்தன குங்குமம்லாம் தடவி அந்த பொண்ணு கையில 50 ரூபா 100 ரூபா காசு வச்சு கொடுக்குறாங்களே. ஆமா, அதுக்கு காரணமான புருஷங்கார ஓரத்துல நிக்கிறான். நமக்கு 10 ரூபா காசு கொடுத்துருக்கானா? சபாசர மாப்பிள்ள நீ தான் 70 ரூபா கட்டி சாப்பிட்டு அனுப்பலாம். ஆமா, ஒரே முறை சாப்பிட்டு போறான், அவன் பரதேசம் மாதிரி நிக்கிறான். அதுக்கு காரணம் யாரு? பரதேசம் நிக்கிறாங்க இந்த பெண்கள் தான். அப்ப இவங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு? ஆண்களோட உழைப்பு இல்லாட்டி பெண்களுக்கு பொறுப்பே இல்லைன்னு உண்மையை சொல்றதுக்கு நாங்க 3 பேர் சிங்க மாதிரி வந்திருக்கோம் சார். ஆனா பொய் பேசுறதா 3 பெண்கள் வந்திருக்காங்க. இப்ப ஆண்களின் உழைப்பா பெண்களோட பொறுப்பான ஆண்களை பெண்களை பிரிச்சு அப்படி சும்மா சூப்பரா ஒரு டீம் மேக் பண்ணிருக்கீங்க. இப்போ உங்களை நடுவராட்சி இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன போட்டி வச்சு நான் தலைப்புக்குள்ள வரேன். ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஓகேவாக்கா? பெண்கள் ஃபர்ஸ்ட். ரெடி 1 2 3 அப்படினா நம்ம ஊர் பெண்கள் மட்டும் தாய் குழந்தை மட்டும் பலமா கை தட்டணும். அதுக்கு அடுத்து 1 2 3 ன்னு நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும். சத்தியமா சொல்ற ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன். மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பளம். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட 1 மாச சம்பளத்தை இதே மேடையில எங்க நடுவர் கையால உங்களுக்கு குடுக்காதனால அவர் வச்சிருக்க மோதிரம், பிரேஸ்லெட், செயின் எல்லாத்தையும் கழட்டி உங்கள்ட்ட கொடுத்து போறேன். ஆமாடா, கொடுத்து விட்டு நான் ஓமல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடப்பேன்டா. எல்லாம் ரெடியா இருக்காங்க. ரெடியா இருக்கீங்களாக்கா? லேடிஸ் பெண்கள் பாரு வாத்துறோமா? ரெடி 1 2 3. நீங்க ஏமா 3 பேர் கை தட்டிய? லேடிஸ் ஆதார் அட்டை வச்சிருக்கியா? அப்பதான் நம்பி ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. யாரெல்லாம் அழகா இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்கள பட்டிமன்றம் முடிஞ்சு போய் உங்க வீட்டுல உங்க ஆதார் கார்டை எடுத்து பாருங்க. உங்க கருவம் கலைஞ்சு போயிடும். அனௌன்ஸ் பண்ணாங்க பாத்திருக்கீங்களா? நாளைக்கு நம்ம ஊர்ல 10 மணிக்கு ஆதார் எடுக்கிறாங்க, எல்லாரும் வந்திருக்க. ஆம்பளை நம்ம வீட்டுல சட்டையை போட்டு போய் எடுத்துட்டு வந்துருந்த பொம்பளை அப்படி கிடையாது. பட்டு சேலை கட்டி பவுடர் அடிச்சு செயின் போட்டு பூ வச்சு போய் உட்காருவாங்க. உட்கார்ந்தோடனே எடுத்தாச்சு போன்றுவாங்க. ஒரு உடஞ்சு போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆதார் கார்டு வரும். வாங்கி பாத்தீங்கன்னா சாத்தி வச்ச பணம் வந்து எடுத்து அனுப்பிப்பாங்க. உங்க கருவம் கலைஞ்சு போயிடும். பெண்களோட பொறுப்போடு பொய் சொல்ல வந்த இவங்களுக்கே இவளுக்கு கை தட்டுனா, ஆண்களின் உழைப்பேன் உண்மை சொல்ல வந்த எங்க ஆண்களோட உழைப்ப பாக்குறீங்களா? ரெடியா இருக்கலாம்? பவர் காமிச்சிருமா? ரெடி 1 2 3. ஆறா 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 5 5 10 ஆண்கள்னாலே கெத்துங்கிறது அப்படி நிறுத்தி அப்போ வந்து கூட்டாங்க. இங்கே போட்டி ஆரம்பிச்சிருச்சு. ஆண்களோட உழைப்பு இல்லாம பெண்கள் என்னங்க பண்ண முடியும்? நீ போட்டி ஆரம்பிச்சு வச்ச. ஆமா, அதுக்கடையில இங்க கூட்டத்துல ஒரு போட்டி நடந்துச்சு. என்னது? அவர் ஆம்பளையால கை தட்ட கைய தூக்குனாரு. பின்னாடி இந்த பொம்பளை 2 கையும் புடிச்சு புடிச்சு கட்டாம இப்ப நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாத்தையும். வரீங்களா? ஆண்களே நடந்துச்சு. அப்ப ஆண்களை உழைக்க விடாம பண்றது கூட பெண்கள் தான். ஆனா உண்மையிலே இந்த பகுதி நல்லா ரசிப்பாங்க, நல்லா ரசிக்கிறாங்க. நான் அந்த பகுதிக்கு அடிக்கடி வருஷத்துல ஒரு 10 பட்டிமன்றம் நாங்க ஓமலூருக்கு வருவோம். பிபிஎஸ் ஐயா கூப்பிடுவாங்க. 10 மாக்க போன் பண்ணி கண்டிப்பா வரணும்பாங்க. அதனால நாங்க இந்த ஏரியால நிறைய நிகழ்ச்சிகள் பண்றத இந்த பகுதிக்கு வரல இப்பதான் முதல் தடவை வந்திருக்கேன். ஆனா நிஜமாவே சொல்றேன், இந்த ஆடியோவுக்கு நல்ல ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டை நீங்க எல்லாருமே தாராளமா கொடுத்துடலாம். ஏன்னா சில இடத்துல மைக்கு நல்லா இருக்கும், மக்கள் சரி இருக்க மாட்டாங்க. இன்னும் சில இடத்துல மக்கள் நல்லா இருப்பாங்க, மைக்கு சரி இருக்காது. ஆனா நம்ம ஊர்ல இந்த பட்டிமன்றத்துல மைக்கும் சூப்பர், மக்களும் சூப்பர், சும்மா பட்டையை கிளப்புறீங்க. இந்த மாதிரி நாங்க பாட்டுல நிம்மதியா பேசலாம். அந்த நடுவுல ஆண்களோட உழைப்பு இல்லாம பெண்கள் என்னங்க பொறுப்பு இருக்கு? நான் கேட்கிறேன். இந்த 3 பேர் பொறுப்பு இருக்கீங்க. நான் நல்ல நிதர்சனமான உண்மையை ஒட்டுமொத்த ஆண்கள் சார்பா கேட்கிறேன். கட்ட புருஷனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறீங்களா நீங்க? அத கேளு. அன்னைக்கு பட்டிமன்றம் லேட்டாச்சு. சரி, ஏன் ஒய்ஃப் சொன்ன அடியே பட்டிமன்றம் லேட்டாட்டி 2 சப்பாத்தி சுட்டா சாப்பிட்டு கிளம்புறான்னு கொண்டு வந்து குடுக்குறா. பிக்கிற மிக்க முடியலங்க. சப்பாத்தி முளவத்த காலை வச்சு கையை வச்சு சப்பாத்தி இழுக்கிற பிக்க முடியல. கோவம் வருமா வராதா? என்னாடி சப்பாத்தி இது? இப்ப உள்ள வந்தா பிச்சு கூட வச்சுக்கிற சமையக்கட்டுல இருந்து சொல்றான்.
நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல, என்ன பிக்கிறாராம், போய் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படிதான் ஐயா நேத்து நான் என் முண்டாட்டிட்ட தோசை சுட்டு கொண்டாடிங்கிறேன். சரி நைட்டு தோசை சுட்டு கொண்டாந்து வச்சா பிக்க முடியல சுடுது, பிக்க முடியல சுடுது. என்ன லைட்ட போட்டு பாக்குறேன், இவ டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்லோட கொண்டு வந்து வச்சுக்கிறான். உடனே எங்க மாமியா எதுக்கு தோசை சுட்டு அதை சொல்லு அத்தா, நீங்க சுட்டுட்டு வாங்க தோசை. அந்த அம்மா கொண்டாந்து வச்சு கண்ண கருப்பா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? கருப்பா இருந்துச்சு. என்ன லைட்ட போட்டு பாக்குறேன், இந்த அம்மா டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்ல உப்புற போட்டு மாவு ஊத்திருக்கேன். அப்ப குடும்பத்துல எங்கயா பெண்கள் பொறுப்பு இருக்கா? நான் கேக்குறேன், சத்தியமா சொல்றேன், இங்க ஆண்கள் சார்பா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நிஜமாவே சொல்றேன், ஏன் பொண்டாட்டி மாதிரி டிவி பார்க்க உலகத்துல ஆளே கிடையாது. நல்ல ஒரு கைத்தட்டல் எல்லாருமே கொடுத்துவீங்க தாராளம். அப்படியா? என் மிஸ்ஸஸ் எப்படி பாப்பாங்க? 10 உள்ள பெட்டி 20 வெளியில வந்துரும். இது பரவாயில்லையா? ஏன் பொண்டாட்டி இதை விட மோசம். எப்படி? கரண்ட் ஆஃப் ஆனா கூட லைட் அடிச்சு பாக்குறடா, எல்லாம் தெரியுதா? அதுலயும் சார் சத்தியமா சொல்றேன், இப்ப உங்க வீட்டுல எல்லாம் பெண்கள் டிவி பார்த்தா அவங்க மட்டும் தான் பாப்பாங்க. என் வீட்டுல என் முன்னாடி அவ மட்டும் டிவி பாக்குறது இல்ல. வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் கிரியேட் பண்ணி தெருவுல இருக்க 10 பொம்பளைங்களுக்கு எந்த டயத்துல எந்த சீரியல்னு வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுறா சார். அதை பார்த்துட்டு தெருவுல இருக்க 10 பொம்பளைங்களை சேர்த்து வச்சுதான் எங்க வீட்டுல டிவியே பாக்குறா. அன்னைக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு போய் வீட்டு கதவை தட்டுறேன், ஏன் ஒய்ஃப் சொன்னா கூட பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்கார முன்னாடி சொல்றா, எந்த நாயோ வந்து உங்க வீட்டு கதவை தட்டுது அப்படிங்கிறாயா. அதுக்கு ஏன் முன்னாடி சொல்றா, எந்த நாயும் இல்ல எங்க சொந்த நாய் தான் வந்து தட்டுது அப்படின்னா. நான் உள்ள போய் சொன்னேன், அடி எங்க பார், காலேஜுக்கு வேலைக்கு போயிட்டு அங்க இருந்து பட்டிமன்றம் போயிட்டு விடிய விடிய டிராவல் பண்ணி வந்து சாப்பிடாம வந்திருக்கேன். இப்ப சாப்பாடு போடல, நடு உடனே தூக்கு போட்டு தொங்குவேன். என் பொண்டாட்டி பறக்க சொல்றா, தொங்குறதா தொங்குறீங்க, டிவியை மறைக்காம சைடுல போய் தொங்குங்க அப்படிங்கிறாங்களே. இந்த பெண்களுக்கு என்ன சார் பொறுப்பு இருக்கு? ஆனா ஒரு ஒய்ஃபே சாகுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஆம்பளை உசுரோட இருக்கலாமா? இருக்க கூட சாகலான்னு முடிவு பண்ணி நேரா புடவை எடுத்து கழுத்துல மாட்டி தூக்கு போடலான்னு போட்டேன். பாவி மனுஷா ஏயா பட பண்றேன்னு புடவை வந்து போடுங்க. அதாயா பொண்டாட்டிய வாசனையை வாங்கிட்டு சொல்றா, இது போன வாரம் தான் 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கின புது பட்டு புடவை, ரேஷன் கடையில கொடுத்த இலவச புடவை அங்க இருக்கு, அதை போட்டு தொங்குங்கிறாளே. ஒரு மனுஷன் நிம்மதியா முடியுமா சார்? ஆனா இவ்வளவு சிரமத்தில எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு சார். என்ன? எந்த ஊர் பட்டிமன்றம் போறோம் அந்த ஊர்ல என்ன ஃபேமஸா விக்குதோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துரும். திருநெல்வேலி பட்டிமன்றம் போனேன், வெளிப்பட்டேன், அல்வா ஃபேமஸ் வாங்கிட்டு வந்தேன். இந்த 2 நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டிமன்றம் போனேன், கௌதமி கூட்டிருந்தது. அண்ணா அவ்வளவு கேவலமா சிரிக்காதீங்க, பாண்டிச்சேரி செண்டு பாட்டிலுக்கு ஃபேமஸ், அதை வாங்கிட்டு வந்தேன். உன்னைய பத்தி எனக்கு தெரியும், நீ செண்டு பாட்டில் வாங்கியிருக்க மாட்டா, குண்டு பாட்டில் வாங்கி. செண்டு பாட்டில் தான் சார் வாங்கினேன். இந்த நேத்து லலிதா கூட்டுருச்சு மணப்பாறை பட்டிமன்றம் போயிட்டு, மணப்பாறை முறுக்கு ஃபேமஸ், அதை வாங்கி கொண்டாந்து வீட்டுக்கார மட்டும் தான் டிவி பார்க்கறத பாக்குறேன். மணப்பாறை முறுக்கு வாய்க்கு நல்லா எதமா இருக்கு, தின்னுகிட்டே பாருங்க கொடுத்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண நான் ரூம் போயிட்டேன் சார். இவன் டிவியை பார்த்துட்டு மணப்பாறை முறுக்க தின்னுட்டே சொல்றா, மணப்பாறை முறுக்கு முகர மாதிரியே இருக்க, ஒரே கசப்புன்னா. மணப்பாறை முறுக்கு டேஸ்டா இருக்குமே, கசக்குதுங்கிறாலும் வெளியில வந்து பாக்குறேன். நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாயிட்டு அப்படியே இருக்கு, பக்கத்துல இருக்கு கொசுவத்தி தூள் எடுத்துட்டு டிவியை பார்க்கறாளே. இந்த பெண்களுக்கு பொறுப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த நாயம் என்ன செய்து போட்டோ எடுக்கிறான், ஏன் பின்னாடி செவல நாய் ஓடுறான், ஏன் என்னாச்சு? எடுத்து வைங்கடா. ஏன் எடுக்க சொல்றீங்க? எடுத்துட்டியாடா? எங்க பாத்துக்கிட்டு இருக்க நாயை பாத்தியாடா? செவல நாய்டா, எடுத்து வைங்கடா. எதுக்குன்னு கேக்குறேன். என் பொண்டாட்டி கேட்கிற, உன் பேச்சை எந்த நாய் கேட்கும்? பாத்தியா, இந்த நாய் அடிச்ச போய் எங்க காட்டணும். நல்லா போய் காட்டுங்க சார். இந்த மாதிரி வேதனைப்படுற ஒவ்வொரு ஆண்களுமே இன்னைக்கு வாழ்க்கையில எப்படிமா வேதனைப்பட்டு பாடிட்டு அலைகிறோம். மரணம் என்னும் தூது வந்தது, அது பெண்கள் என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. பொண்டாட்டியே போ கொழுந்தியாரே, பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது, ஆண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை ஆப்படிச்சு அசர வைப்பது. இருக்கிறது எனக்கு, நீ ஏன்டா தண்ணி குடிச்ச? யாருக்காவது இப்படி இழுத்தா எனக்கு படம் நல்ல வியாதி, விளங்காத வியாதி. எப்படி சட்டி சேர்த்துருக்கேன் பாருங்க, இழுக்கையில விட்டுட்டாங்க. இழுவ நின்றதுக்கு அப்புறம் மாமா இப்படித்தான் நேற்று ராத்திரி என் பொண்டாட்டி டிவியில நாடகம் பார்த்துட்டு இருந்தான். நான் தோசை சாப்பிட்டு இருந்தேன், தோசை விக்கிருச்சு. தண்ணி தண்ணி, அவ முடியட்டு வாரேன் நாடகம் முடியட்டு வாரம்னால எனக்கு முடியட்டு வாரம்னாலும் தெரியாம நம்ம இது சுத்துறேன். அப்ப வாழ்க்கையில இந்த பெண்களால என்ன சார் பொறுப்பு இருக்கு நான் கேக்குறேன். பண்றது ஊரா பித்தலாட ஃப்ராடுகளை பண்ணிட்டு இருக்காங்களே, இந்த பெண்களால மனுஷன் நிம்மதியா இருக்க முடியுமா? அன்னைக்கு கொண்டாடி சொன்ன, அடியே எங்க அம்மா கை போக்கும் அவ்வளவு அழகா மீன் குழம்பு வைப்பாங்கடி, அதே போல மணக்க மீன் குழம்பு வையின்னு.
சரி நீங்க பட்டிமன்றம் போயிட்டு வாங்க, நான் வைக்கிறேன்னு சொல்லி வச்சிருக்கா. ஒரே கவிச்சு. நான் சொன்னேன் இந்த மாதிரியே வைக்கிறது மீன் குழம்புனா மணக்கணும் அப்படின்னு. மறுநாள் நீங்க போயிட்டு வாங்க, 2000 ரூபாய்க்கு விலை கொடுவா வாங்கி நான் சமைச்சு வைக்கிறேன்னு சொன்னா மறுநாள் அதே போல மணக்க மீன் குழம்பு சார். பார்த்து ஆச்சரியப்பட்டு கேட்டேன், என்னடி ஒரே நாள்ல டிப்ஸ் கத்துக்கிட்டியா, இவ்வளவு வாசமா எப்படி மீன் குழம்பு வச்சேன்னு. அதெல்லாம் மீன் குழம்பு ஆக்கி இறக்கி வச்சுட்டு துணிக்கு போடுற கம்ஃபர்ட் ஆர்லிட்டு அதுல ஊத்தி விட்டா பிடிக்கிறாங்க சார். இந்த பெண்களுக்கு பொறுப்பு இருக்குன்னு வந்து பேச முடியுமா சார்? நான் கேட்கிறேன். அத்தனை பிராடுகள். நான் ஒன்னும் சொல்றேன், ஆண்களோட உழைப்பு தான் காரணம், பெண்களுக்கு பொறுப்பு இல்லைங்கிறத இந்த மேடையில நிரூபிக்கிறேன். இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, கல்யாணமான ஆண்களுக்கு ஒரு கேள்வி கரெக்டா பதில் சொல்லுங்க. 7 ஜென்மத்துக்கும் 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம். இங்க பாத்தியா அங்க லேடிஸ் எட்டி பாக்குறாங்க, நம்ம வீட்டுல தூக்குறாங்க. இங்க அண்ணன் கை தூக்குனாரியா? இல்ல முன்னாடி இங்க கையாந்து போட்டுட்டாங்க. பக்கத்துல ஊடுகாரமா அந்த கருவாய் கேட்க அவனுக்கு நாட்டா உட்காந்துக்கிட்டே தூக்குங்க கையன்னு ஒரே கட்டி வலி தாங்க முடியாம தூக்குறாரு. ஆனா இதே கேள்விய நம்ம தாய் குழந்தைகள் பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்க. 7 ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமான்னு கேட்டா எல்லா பெண்கள் கை தூக்குவாங்க. அன்பு பண்பு பாசமா எந்த ஜென்மத்துல இப்போ ஒரு இளிச்சவாய் புருஷன் நமக்கு கிடப்பா. அதனால 7 ஜென்மத்துக்கு இவரே புருஷனா வரணும். அந்த ஒரு கணக்கு. சரி, இங்க இருக்க பெண்களை பார்த்து கேக்குறேன், கேளுங்க. கோயிலுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க, கும்பாபிஷேகம் நடக்க போது மனச்சாட்சியோட சொல்லுங்க, புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பர்ஸ்லயே வச்சிருக்கங்கிற பெண்கள் கை தூக்குங்க பாப்போம். அதுல ஒரு அக்கா சொல்றாங்க, அந்த ஆளு வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு, இல்ல மணிப்பரசுல வர வச்சுக்கணுமா, மணிப்பரசுல படிக்கிறாங்க. அங்க 2 பேர் கை தூக்கிட்டு சொல்றாங்க, சும்மா தூக்குடி மணிப்பரசை திறந்தா வாங்க போறான். ஆனா என் முன்னாடி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 போட்டோவை மணிப்பர்ஸ்ல வச்சிருக்கேன். 2 போட்டோ மணிப்பர்ஸ்ல. அந்த அளவு அன்பு சார். அவ்வளவு பாசமானு கேக்குறேன். பேங்க்ல லோனும் அங்க ஒட்டுறதுக்கு வச்சிருக்கேன். ஒட்டி பிடிச்சி ஆட்சி கையெழுத்து போட்டு விட்டோம், நான் பேங்க்கு வீட்டுக்கு லோன் அலைய வேண்டியது. அப்புறம் இந்த பெண்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு? ஆனாலும் கூட பொறுப்பு இல்லாத பெண்களை நம்மால் காதலிக்கிறப்ப எப்படி தெரியுமா சார் காதலிப்பான்? காதல் பாட்டு பாடி காதலிப்பான். அப்ப இந்த மக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்க பார்த்தோன்னே என்னோட கல்யாண வாழ்க்கை ஞாபகம் வந்துருச்சு. இந்த மாதிரி ஏப்ரல் மே மாசத்துல ஆத்தங்கரையில தண்ணி இருக்காது. இன்னைக்கு மணல் இல்ல, அது வேற பிரச்சனை. தண்ணி இருக்காது, ஆனா நிலா வெளிச்சம் இருக்கும். அந்த நிலா வெளிச்சத்துல கோர பாய விரிச்சு கட்டி சோறையும் கட்ட வழியும் முன்னாடி உட்கார வச்சு அந்த நிலா வெளிச்சத்துல அவர் காதல் பாட்டு எடுத்து விடுவான். எங்கால் ராஜ்கிரண் பாடுற மாதிரி எப்படி கொடுப்பான் பாட்டு. எல்லோருக்கும் எழுதி வச்சான், எங்கள தான் கட்டி வச்சான், எல்லோருக்கும் எழுதி வச்சான், எங்கள தான் கட்டி வச்சான். பஞ்சாதியோ உண்டோரணும், நானும் ரொம்ப சாதாரணம், வெண்ணிலவ மேகம் போல என்ன மூடி வப்பா, கண்ணு பட்டா தத்தளிப்பா தத்தளிப்பா, ஒரு கவராணி போல எனக்கு அவன் மண் போல, சொல்ல போனா என்ன போல பாக்கியமா யாரும் இல்ல, தாரங்கூட தாய போல ஈடு சொல்ல ஏது இல்ல, எல்லாம் என்றோ ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு, ஆத்தங்கரை ஈர காத்து மேல பட்டு மோகம் ஆச்சு, பொடும் நிலா சோறு பொண்ணு மணி தேரு கூட வந்த சேரு கொட்டுங்கடி சாரு, ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு. அந்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோமே, இந்த ஆண்களோட உழைப்புக்கு ஈடுனா வந்து நிக்க முடியுமா? இந்த கும்பாபிஷேகம் நடக்குதுல்ல, இதுவே சின்ன உதாரணம் சார் ஆண்களோட உழைப்புக்கு. இந்த ஷெட்டை போட்டது யாரு சார்? ஆம்பளை. அந்த லைட் சீரியல் கட்டினது ஆம்பளை. பாலமரத்தை கட்டினது ஆம்பளை. அன்னதானத்துக்கு அவ்வளவு சூப்பரா சமைச்சு போடுறதே ஆண்கள். இந்த மேடையை போட்டது ஆணு, ஆடியோ போடுறது ஆணு. எல்லாமே உழைப்பின் சின்னமா இருக்கிறதே இந்த ஆண்களோட உழைப்பு தானே. இந்த ஆண்கள் அதுக்கு கை தட்டி நம்மளுக்கு அக்ரிமெண்ட் வாங்கி கொடுக்கணும். அப்ப இந்த ஆண்களோட உழைப்புக்கு ஈடே அந்த பெண்கள் வந்து நிக்க முடியுமா? முடியாது. பிரச்சனையை உண்டு பண்றதா சார் பெண்கள். நான் சத்தியமா சொல்றேன், ஒரு குடும்பத்துல ஒரு வீட்டுல ஒரு மாமனாரையும் ஒரு மருமகனையும் ஒரு ரூமுக்குள்ள போட்டுங்க, சண்டை ஏதாவது வருமா? வராது. ஒருவேளை சண்டை வந்தா சண்டை திறந்து வச்சு ஒண்ணு வாங்கி சாப்பிட்டாங்கன்னா சண்டை ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. உண்டா இல்லையா சார்? ஆனா அதே வீட்டுல அந்த ரூமுக்குள்ள ஒரு மாமியாவையும் ஒரு மருமகளையும் ஒரு நாள் வேணாங்க, காலையில இருந்து மதியம் வரைக்கும், ஆனா அது கூட வேணாம், ஒரு 2 மணி நேரம், அது வேணாம் 1 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் ஒரு மாமியாலையும் மருமகளையும் உள்ள விட்டு போட்டுங்க. அரை மணி நேரம் கழிச்சு திறங்க, 2ல ஏதாவது ஒண்ணு தான் உசுரடியே வெளியில வரும். அப்படியே திறக்கும் போது 2 உசுரல் வந்தா திறந்தவன் செத்துருவானா இல்லையா சார்?
எந்நேரமும் 24 ஹவர்ஸ் புருஷனை சந்தேகப்பட்டுட்டே இருக்காங்களே, என்ன சார் பொறுப்பு இருக்கு நான் கேக்குறேன். 24 ஹவர்ஸ் புருஷனை சந்தேகப்படுறேன் சார். ஆனா என் வாழ்க்கையை உங்க பட்டிமன்றத்தை பார்த்தா வீணா போச்சு. ஏன் பட்டிமன்றம் பார்த்து உன் வாழ்க்கை வீணா போச்சு? ஆமா. ஆகாதே அப்படி. ஏன் கௌதமே அப்படித்தான் சொல்லுது, உங்க பட்டிமன்றம் பார்த்தா அது வாழ்க்கை வீணா போச்சு. அப்புறம் நான் சொல்ல மாட்டேன் எங்க நீ அப்படி மட்டும் சொல்லாத. என் பட்டிமன்றத்துக்குன்னு ஒரு தனி தகுதி இருக்கு. 4 பிள்ளைய கல்யாணம் ஆகாம வந்துச்சு, இன்னைக்கு குழந்தையோட இருக்குது. அப்படியா? நம்ம பட்டிமன்றம் பேசி அதுல சம்பாரிச்சு திருமணமாகி குடும்பமே பெரிய இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு உள்ள ஆளு. அப்ப நம்ம எல்லாம் தொடர்ச்சியா அண்ணன் கூட வர்றோம். இன்னைக்கு நம்ம ஆளுக்கு 2000 ரூபாய் காசு போடுறோம். ஆளுக்கு 2000 ரூபாய் காசு போடுறோம். மஞ்சு நம்ம ஆளுக்கு 2000 ரூபாய் காசு போட்டு 10000 ரூபாய் ஆனாலும் சரி, தமிழ்நாடு பூரா இல்லாட்டினாலும் எங்கெங்கெல்லாம் பஸ் ஸ்டாண்டு மக்கள் கூட்டம் கூடுறாங்களோ அங்கெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஓட்டுறோம். என்னன்னு, மகாராஜன் பட்டிமன்றத்துக்கு யார் வருகிறார்களோ வருகின்ற பேச்சாளர்களுக்கு குழந்தை பிறக்குன்னு போஸ்ட் அடிச்சு ஓட்டுறோம். அண்ணனோட பெருமையை சொல்றோம். நம்ம கல்யாணம் குழந்தை பிறக்குன்னு விட்டுக்கடா. நீங்க எதையோ ஒட்டி நம்மள தெருவில் எடுத்துட்டாங்க சார். நான் என்ன கேக்குறேன், புருஷனை நீங்க சந்தேகப்படுங்க எந்த விதத்துல சார் நியாயம்? கல்யாணமான புதுசுல நீங்க தானே ஒரு பட்டிமன்றத்தை சொன்னீங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பெண்களை குறிப்பா மனைவியை காதல் பாட்டு பாடி மயக்கணும் அப்படின்னு. நானும் உங்க பேச்ச கேட்ட ஒரு காதல் பாட்டு பாடினேன். கல்யாணம் ஆன முதல் நாளே என் ஒய்ஃபை பார்த்து, 1000ல் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ, பார்வையிலே குமரி அம்மா, பழக்கத்திலே குழந்தை அம்மா, 1000ல் ஒருத்தி அம்மா நீ. பாட்டு சூப்பர். அப்படி நடந்துதான் நானும் பாடினேன். ஃபர்ஸ்ட் லைன் தான் பாடினேன். 1000ல் ஒருத்தி அம்மா அடிக்காங்க நடக்கல. டப்ளே சட்டையை பிடிச்சா 1000ல் நான் ஒருத்தினா மீதி 999 பேர் எங்க இருக்கிறாங்க அப்படின்னு லிஸ்ட் கேட்கிறாரு. இந்த பெண்களோட சந்தோஷம் மறக்க முடியுமா சார்? ஆனா மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை இந்த பட்டிமன்றத்தை நான் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன? பெண்களுக்கு பொறுப்பு இருக்கு 3 பேர் வந்திருக்காங்களே, இங்க இருக்க மேடையிலே 3 பெண்கள் இருக்காங்க, இந்த ஊர்ல இத்தனை பெண்கள் இருக்காங்க. ஒட்டுமொத்த ஆண்கள் சார்பா மகாராஜன் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த பட்டிமன்றத்துல ஒரு பெரிய கோரிக்கை பெண்களுக்கு வைக்கிறேன். என்ன கோரிக்கை? தயவு கூர்ந்து பெண்கள் இனிமே பண்பாடு கலாச்சாரம் மாறாம எல்லாமே குங்கும பொட்டு வைங்க, யாரும் ஸ்டிக்கர் பொட்டு வைக்காதீங்க. ஆண்கள் கை தட்டுங்க. ஸ்டிக்கர் பொட்டு யாரும் வைக்காதீங்க. ஏன் காசு ஏன் நெத்தி நான் வாங்குவேன் நான் வைப்பேன் உனக்கு என்னடா அப்படின்னு சண்டைக்கு வந்தா வைங்க. உங்க காசு உங்க நெத்தி நீங்க வாங்குறீங்க வைங்க, தப்பு கிடையாது. ஆனா அந்த ஸ்டிக்கர் போட்டு பழசா போயிட்டு அந்த பெண்கள்லாம் என்ன தெரியுமா பண்ணணும்? எங்க ஆண்கள்லாம் சுருட்டு குடிக்கிறோம், பீடி குடிக்கிறோம், சிகரெட் குடிக்கிறோம், லாஸ்ட் போய் இழுத்து அப்படியே கீழே போடுறோம், தரையில போட்டு அணைக்கிறோம்ல. அந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு பழசா போயிடுச்சுன்னா தயவு செஞ்சு பெண்கள்லாம் மண்ணுல போட்டு அணைச்சிட்டு போங்க. ஆனா நான் என்ன தெரியுமா பண்றாங்க, இப்ப சொன்னோன்னே எங்க ஆண்கள்லாம் கை தட்டுவாங்க பாருங்க. இவங்க ஸ்டிக்கர் போட்டு பழசா போட்டா கீழே போடுறது இல்லை சார், எடுத்து கதல் ஓட்டுறது, கண்ணாடியில் ஓட்டுறது, கக்கூஸ் ஸ்பீக்கர்ல ஓட்டுறது, வாஷ் பேஷன் ஓட்டுறது, பாத்ரூம் டைல்ஸ்ல கொண்டு போய் ஓட்டுறது உண்டா இல்லையா? ஒரு அம்மா என்னமா பண்ணிச்சு, ஸ்டிக்கர் போட்டு பழசா வச்சுன்னு பஸ்ல போறப்ப ஜன்னல ஒரு கம்பியில ஒட்டி வச்சுட்டு அது பாட்டுல இறங்கி போயிருச்சுக்கா. நான் பட்டிமன்றம் முடிஞ்சு பஸ்ல இறந்துக்கா நின்னேன். பஸ்ல சீட்டு கிடைக்கிறதே பெருசு, அது ஜன்னலோ ஒரு சீட்டுனோட எனக்கு ரொம்ப குசில அடிச்சு பிடிச்சு முதலா ஏறி அங்க உட்காந்து அசந்து தூங்கிக்கிட்டே வீடு போய் இறங்கினேன். இந்த அம்மா ஜன்னல் கம்பியில ஒட்டி இருந்த பொட்டு மாறி வந்து என் சட்டையில ஒட்டிக்கிடுச்சு. இந்த பொட்டை நான் பார்க்கல. வீட்டு கதவை தொட்டனோடனே கதவை திறந்தோடனே பொண்டாட்டி அந்த பொட்டை பார்த்துட்டான். பொட்டை பார்த்துட்டு கேட்டா, வாய்யா வா, எத்தனை வருஷமா இது நடக்குதுன்னு கேட்டான். நான் தான் பொட்டை பார்க்கலையே, இவ பட்டிமன்றத்தை தான் கேட்கறான்னு நினைச்சுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே இது நடக்குதுன்னு. ஒரு பொட்டுல என் வாழ்க்கை பொட்டுன்னு போச்சே. பெண்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு? நீங்க கூட பரவாயில்லடா, என் கதை ரொம்ப மோசம். ஏன்? நான் எப்போதும் பட்டிமன்றத்துக்கு நோட்டு கொண்டு வருவேன்ல. ஆமா, இப்ப 10 நாளா கொண்டு வர்றது. ஆமா சார். ஏன்? எவ்வளவு பட்டிமன்றத்துக்கு வந்து வேலையை பார்த்துட்டு போயிட்டாலும் என்னாச்சு? போன வாரம் வீட்டுல உட்காந்து நோட்டை எடுத்து குறிப்பெடுப்போம், நோட்டை பரட்டினா சரி, அந்த அட்டையில எவ்வளவு போட்டோ ஓட்டிட்டு போயிருக்காங்க. மறுநாள் பட்டிமன்றத்துக்கு நானும் வர்றோம்னா நம்ம பேச்ச கேட்கத்தான் வர்றான்னு கொண்டாந்தாண்டா இறக்கி விட்டேன். இறக்கி விட்ட சோர்ல ஓடி போய் பட்டிமன்றம் பேச வந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தி மூஞ்சியா பாக்குறான். இவ பொட்டா அவ பொட்டா அவ பொட்டா, கடைசியில ஒட்டுனது அவ ஒட்டுதாட்டா. பாத்தீங்களா? உண்மையிலே பெண்கள்கிட்ட நான் ஒரு அன்பான கோரிக்கை வைக்கிறேன். என்ன கோரிக்கை? இந்த சிக்கனா வச்ச சேலை கட்டுறீங்கல்ல, பஸ்ல போய் உட்காந்தீங்கன்னா இறங்கும் போது அந்த சீட்டை தட்டி விட்டு வந்துருங்க. ஏன் சார்? ஏன்னா நைட்டு டியூட்டி முடிஞ்சு சட்டையை கட்டிட்டு டிரைவர் கண்ட்ரைட்லாம் அதில் தான் படுத்து தூங்குறாங்க. போன வாரம் ஒரு கண்ட்ரைட்டு சட்டையை கட்டிட்டு படுத்து தூங்குனவர் 5 மணிக்கு டியூட்டிக்கு அவசரமாச்சுன்னு சட்டையை மாட்டிக்கிட்டு போய் டியூட்டி முடிஞ்சு மத்தியானம் 2 மணிக்கு வீட்டில் வந்து சட்டையை கட்டியிருக்காரு. உடம்பு ஊரா சிக்குன்னு இருக்கு. அதுவும் இங்கிட்ட ஒரு கலர் சிக்கனா அங்கிட்ட ஒரு கலர் சிக்கன். எப்படி 2 கலரு? 2 பொம்பளை உட்காந்து இப்படி சீட்ல திரும்பி இருக்காது. பொண்டாட்டி கட்டுக்கா ஊர் ஊரா டிக்கெட் கிழிச்சியாப்பா வேற எதுவும் கிழிச்சியாப்பான்னு கேட்டுருக்கா. பாத்தீங்களா? உங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கு? இந்த மாதிரி பொறுப்பு இவங்க மாற்றதுதான் ஆண்கள் எவ்வளவு நம்ம கஷ்டப்படுறோம். சிச்சுவேஷன் சாங்கிற
சிரிப்பு வருது சித்தப்பா இந்த சின்ன பொண்ணு யாரு உந்தன் சட்டப்பா கொண்டாட்டிக்கு தெரிஞ்சு புட்டா சித்தப்பா உன் தப்பா கிழிஞ்சு போயிருமே சித்தப்பா ஏப்பா எப்பா நானா உங்க காயம் நடக்கானா ஏப்பா எப்பா நானா உங்க காயம் நடக்கானோ 2 ரவுண்டு உள்ள விட்டா பறக்குதப்பா ஞானோ தபாக்கி ராஜா கண்ணம்மா தபாக்கி ராஜா துபாய் போய் வந்து என்கிற தபாக்கி ராஜா தபாக்கி ராஜா கண்ணம்மா தபாக்கி ராஜா துபாய் போய் வந்து என்கிற தபாக்கி ராஜா சிரிப்பு வருது சித்தப்பா அந்த சின்ன பொண்ணு யாரு உண்டன் சித்தப்பா பொறுப்பு இல்லாம அவ்வளவு மோசமா போதே சார். ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்றேன். ஆண்களோட உழைப்பு நான் ஏந்திரமா சொல்றேன். பிரேமா ஜெயக்குமார் ஒரு தமிழச்சி இருந்தா. நடந்த சம்பவம் நீங்க கூகுள்ல வேணா செக் பண்ணுங்க. பிரேமா ஜெயக்குமார் ஒரு தமிழ் பெண். ஆனா அவ இங்க இல்ல, மும்பையில அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கா. மும்பையில இருக்க அந்த ஸ்லம் ஏரியான்னு சொல்லக்கூடிய சாக்கடை நிறைந்த அந்த குடிசை பகுதியில ஒரு ஏழை பெண்மணி, தமிழ் பெண்மணி. ஆனா அவ பண்ண சாதனை என்ன தெரியுமா? சார்ட்டர்ட் அக்கவுண்ட் எக்ஸாம்ல தேசிய அளவுல முதல் மதிப்பெண் எடுத்தா. அந்த பெண்ணுக்காக நல்ல ஒரு கைத்தட்டல தாராளமா எல்லாரும் கொடுத்து வைங்க. அவ ஒரு ஏழை பெண்ணு தான். ஆனா சார்ட்டர்ட் கொள்ள முதல் மதிப்பெண் எடுத்தோன்னா என்டையர் மீடியாவும் அந்த வீட்டை போய் ஃபோக்கஸ் பண்ணிச்சு. அந்த கூரை வீட்டுல அந்த பொண்ணை வரவழைச்சு, உங்க அப்பா அம்மா பெரிய டாக்டர் இன்ஜினியர் கிடையாது, படிக்கல, பேக்ரவுண்ட் கிடையாது, படிச்ச படிப்பு கிடையாது. அவர் உங்க அப்பா சாதாரணமா ஆட்டோ ஓட்டுறாரு. உங்க அம்மா 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்க்கிறாங்க. இருந்தும் நீ எப்படிமா இந்த அளவுக்கு வாழ்க்கையில அச்சீவ் பண்ணேன்னு கேட்டப்ப அந்த பெண் சொன்ன செய்தி ஒரே ஒரு செய்தி தான். சார், எங்க அப்பா டாடா பிர்லா கிடையாது, பில்கேட்ஸ் கிடையாது, பணக்காரர் கிடையாது, தினந்தோறும் ஆட்டோ ஓட்டுறாரு. ஒரு நாளைக்கு 300 ரூபாய் கொண்டு வருவாரு. மொத்தத்துக்கே எங்களுக்கு 9000 10,000 வச்சுதான் நாங்க எங்க குடும்ப வருமானத்தை வச்சுதான் எங்க வாழ்க்கை ஓடுது. எங்க அப்பா காலையில 8:30 மணிக்கு ஆட்டோ ஓட்டுறன்னு வெளியில போவாரு. நைட்டு 8:30 மணிக்கு வீட்டுக்கு வருவாரு. வர்றப்ப அவருடைய காக்கி சட்டை வெயர்வையில டிராபிக்ல நின்று ஆட்டோ ஓட்டி ஓட்டி அவருடைய சட்டையெல்லாம் அப்படியே வெள்ளையா படிஞ்சு இருக்கும். வந்து அவசர அவசரமா சாப்பிட்டுட்டு திரும்பி வெளியில ஆட்டோ ஓட்டுறேன்னு போவாரு. நைட்டு 8:30 மணிக்கு நான் சொல்லுவேன், அப்பா காலையில நைட்டு வரைக்கும் ஆட்டோ ஓட்டிட்ட, இப்ப திரும்பி போகாதப்பா, நைட்டு தூங்குன்னு சொல்லுவேன். அப்ப எங்க அப்பா என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லுவார், தங்கம் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் அப்பா ஆட்டோ ஓட்டுறேன்னா நம்ம வீட்டுல எல்லாரும் 3 வேளை சாப்பிடணும்னு ஆட்டோ ஓட்டுறேன். நைட் அப்பா கண்ணு முழிச்சு ஆட்டோ ஓட்டினா தான் என் பொம்பளை பிள்ளை உன்னை நான் நல்லா படிக்க வைக்க முடியும்னு ஒரு ஆட்டோ ஓட்டுனர் ராப்பகலா ஆட்டோ ஓட்டுறாருன்னா இந்த உழைப்புல இருக்கு சார் ஒரு குடும்பத்தோட மகிழ்ச்சி. பெண்கள் பொறுப்பா இருக்கோங்கிறீங்க. நாங்க சம்பாத்தியம் பண்ணி உழைச்சு கஷ்டப்பட்டு அந்த காசை கொடுத்தா தான் உங்க பொறுப்பே காட்ட முடியும்னு சொன்னா ஆண்களோட உழைப்புக்கு ஈடேனியா பெண்கள் வர முடியாதுங்கிறத ஒரு பாடல்ல சொல்லி நிறைவு செய்றேன். நம்ம சங்கமங்கிற திரைப்படத்துல ஏ.ஆர். ரஹ்மான் இந்த தலைமுறை மகன் சாணத்துல இருக்க தலைமுறை அவரு ஒரு பாட்டு போட்டாரு. ஒரு டியூனுக்கு வயசான ஒரு பெரிய ஒரு பாடுனா நல்லா இருக்கும்னு நினைச்சார். அவர் தேர்ந்தெடுத்த குரல் யாரு தெரியுமா? எம்.எஸ். விஸ்வநாதன். அவர் வாழ்ந்த காலத்துல ஆஸ்கார் அவார்டு வாங்கல. இவர் ஒரு அவார்டு இல்ல 2 அவார்டு வாங்கி எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லி வாழ்ந்த ஒரு இசைக்கலைஞர். இவர் போய் அவர்கிட்ட எப்படி கேட்கறதுன்னு சந்தோஷப்பட்டப்ப எம்.எஸ். இதை கேள்விப்பட்டு அவரே சொன்னாரே, நீ என் பெத்த பிள்ளை மாறுறா, நீ ஒரு டியூன் போட்டு அதுல என் குரல் இருக்குன்னு ஆசைப்பட்டினா என் பிள்ளை நீ வளர்றது பார்த்து நான் சந்தோஷப்படுவேன், நானே பாடுறேன்னு சொல்லி வந்தாரு. இதுதான் ஆண்களோட உழைப்பு. அது அழகா சங்கமங்கிற பாட்டு சொன்னா. நீ சொந்த காலிலே
வகையில எப்படி பார்த்தாலும் குடும்பத்துக்காக இரவு பகலாக ரத்தத்தை போல வியர்வையை சிந்தி உழைப்பது ஆண்கள் என்ற காரணத்தால் பெண்களுடைய பொறுப்பை காட்டிலும் குடும்ப மகிழ்ச்சிக்கு ஆண்களுடைய உழைப்பே என்று நல்ல தீர்ப்பை நீங்க தரணும். ஏன் தெரியுமா? எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி, ஏன்னா ஜெயிச்சிடறோம்ல. எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள், அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல. நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நாங்க புத்திசாலி, எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள். எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும், எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும். நீங்க தீர்ப்பை யார் பக்கம் வேணாலும் கொடுத்துக்கங்க. வியக்க வைத்த ரசிக பெருமக்களுக்கு மீண்டும் நன்றி பாராட்டி குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமா இருப்பது வியர்வை சிந்த உழைக்கும் ஆண்களின் உழைப்பே என்று சொல்லி நலவாய்ப்பு நல்விராட்டு விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய். அருமையான பேச்சு. முடிக்கும் போது என்ன சொன்ன? ஒண்ணு தெரிஞ்சுக்க தம்பி, உங்களை புத்திசாலி என்று சொல்கிற அளவுக்கு நான் முட்டாள் கிடையாது என்பதை மன்றத்தில் தெரிவித்துக்கிறேன். உங்களை பேச கூட்டியிருக்கா முட்டாள் என்ன காசு வாங்கல தெரியும்டா. உண்மையில ஒரு காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. ஒரு காலத்துல பிறந்த ஊரம் புள்ள, இப்ப பிறக்க ஊரம் கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்கும். ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம், தாய் ஒரு வக்காலும் புள்ள ஒரு வக்காலும். இதாண்டா பிரசவ வார்டுன்னு குழந்தை பிறந்த போய் பார்த்துட்டு இருந்தோம். போன மாசம் என் குழந்தைய குழந்தை பிறந்துச்சு. சொல்லி சகலைக்கு சொல்லுங்க, குழந்தை பிறந்த பார்க்க போறோம். தாய் அழுவல பிள்ளை அழுவல புருஷன் கிடந்து அழுது கிடக்கிறேன். நீ ஆண்டா அழுவுறாங்க கேட்கிறேன். ஆபரேஷனுக்கு 80,000 ரூபாய் பணம் கட்டணும், நான் தாண்டா நான் மக்கள் அழுது கிடக்கிறேன். அதையும் பிரிச்சு விட்டுருக்காங்க பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பகாரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா, 3வது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன், 4வது பிரசவத்துக்கு நீ கட்ட. உனக்கு பிரசவமே வேணாம், பெரிய முடிச்ச மாதிரி உட்காந்து. எங்க சார் மனுஷன் நிம்மதியா வாழ முடியுது? பொண்டாட்டினால சந்தேகம் சார், எங்க சார் பொறுப்பு இருக்கு? ஒண்ணு இல்ல, போன வாரம் ஒரு பட்டிமன்றம் சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. விடிய காலம் 3 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன். காலிங் பெல் அடிச்சு என் பொண்டாட்டி கதவை திறந்தான். பாவம் தூக்கத்துல வந்து திறக்கிறாளே, திருச்சோ பொம்பளை கதவை திறந்த உடனே அப்படின்னு என்னையெல்லாம் பார்த்தா சிரிப்பா தான் இருக்குன்னு போய் படுத்துட்டான். மறுநாளும் அதே டயத்துக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு போறேன். காலிங் பெல் அடிச்சு கதவை திறந்தவன் சிரிச்சா திட்டாளே, சிரிக்கப்படாதுன்னு கதவை திறந்தேன். என்னைய பார்த்தா சிரிப்பியா, அந்த அவளை பார்த்தா சிரிப்பியா? இப்படிய காலம் 3 மணிக்கு எவ்வளவு காலம் திறந்து வச்சுக்க அவளை பார்த்து நான் சிரிக்கிறேன். என்னைக்காவது ஒரு நிம்மதியா ஒரு பொண்டாட்டி நிம்மதியா இருக்கப்படுறாங்க. வாழ்க்கையில எந்த நேரம் இம்சையை கொடுத்துக்கிட்டே இருக்கு. எப்ப என்ன நடக்கும் தெரியாது. வீட்டுக்குள்ள போகும்போது என்ன நடக்கும் பயந்து பயந்து ஓட வேண்டியது இருக்கு. உண்மையில எவ்வளவு ஒண்ணு இல்லை சார், நான் சொல்லப்படாது. வீடியோ 3 வீடியோ ஓட்டிருக்கேன். ஓட்டுக்கிட்டேன்னா ஏன் போக அவ்வளோதான். நான் மேச்சேரி பஸ் ஸ்டாண்டை சுத்த வேண்டியதேன். ஒன்றும் இல்லை, போன வாரம் ஒரு ஃபோன் பண்ணுறேன், ஃபுல் ரிங்காய் கட் ஆயிடுச்சு. வீட்டில் போய் ஏண்டி ஃபோன் அடிச்சு எடுக்கலன்னு கேட்டால் என்ன சார் சொல்லணும்? வேலையாக இருந்தேன், சவுண்டு கேட்கல, துணியில் வச்சுக்கிட்டு இருந்தேன், சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இதை சொல்லலாம்ல. ஏண்டி ஃபுல் ரிங்காய் கட் ஆயிடுச்சு உங்களுக்கு எடுக்கலன்னு கேட்குறேன். ஒரே ரிங்கில் எடுக்கிறவளா பார்த்து நீ அடிக்க வேண்டியதானே. ஒரு ரிங்கில் எடுக்கிறவள நான் இன்னும் எங்கே போய் தேடுறது? தேடி கிடப்பாளா? கிடைக்கிற வரைக்கும் எடுப்பா, கிடைச்சாக்க எடுக்க மாட்டான். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பிளாக்ல ஓட்டு பிச்சை எடுக்க விட்டு போயிடுவான். வாழ்க்கை அவ்வளவு சிக்கல்ல இருக்கு. நான் சொல்லல, புலம்பி தீர்த்திருக்காரு. இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச அதிரடி பேச்சாளர் பாண்டிச்சேரி கௌதமி. ஆமா, வேதான் பாண்டிச்சேரி